எளிதான வழியா இல்ல சரியான வழியா? நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல இந்த கேள்வி நிச்சயமா வந்திருக்கும். எது நமக்கு சௌகரியமா இருக்கோ அதை தேர்ந்தெடுக்கிறதா, இல்ல எதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோமோ அந்த பாதையில போறதாங்கிற ஒரு நிரந்தர போராட்டம் தான் இது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் எப்போ வந்தது? உங்க கம்ஃபர்ட்டை விட்டுட்டு ஒரு பெரிய விஷயத்துக்காக நீங்க நின்ன தருணம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த முழு விஷயத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏஞ்சலினா மோஜிகாவோட இந்த ஒரு கோட்டு ரொம்பவே உதவியா இருக்கும். அவங்க சொல்றாங்க, கீழ்ப்படிதல் சுதந்திரமா உணரதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய இழப்பு மாதிரி தான் தெரியும். சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கிற சவால இது எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. சரி, நாம இன்னைக்கு சந்திக்கிற இந்த ஸ்ட்ரகிள் இது புதுசு இல்ல. இதுக்கு ஒரு பழங்கால ப்ளூ பிரிண்ட், ஒரு வரைபடமே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் வனாந்தரத்துல இயேசு சந்திச்ச சோதனைகள். வாங்க அதோட முதல் பகுதிக்குள்ள போலாம். கீழ்ப்படிதலின் ஒரு சோதனை. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. 40 நாள் கடுமையான உபவாசம், உடம்புல சுத்தமா தெம்பே இல்ல, பசியோட உச்சக்கட்டம். அப்படி ஒரு நிலைமையில தான் இயேசு ரொம்ப ஆழமான சில சோதனைகளை சந்திக்கிறாரு. இது வெறும் பசி சம்பந்தப்பட்ட சோதனை கிடையாது, இது ஆன்மாவையே உழுக்கிற ஒரு சோதனை. ஓகே, இந்த சோதனைகளுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன், ஒரு வடிவம் இருக்கு. அத நாம இப்ப கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இதுக்கு இறையியலாளர் அகஸ்டின் சொன்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நாம பயன்படுத்த போறோம். அது மூலமா இந்த சோதனைகளோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். வாங்க பகுதி 2க்குள்ள போவோம். 3 பெரும் கவர்ச்சிகள். அகஸ்டின் இந்த சோதனைகளை 3 வகையா பிரிக்கிறார். இது நமக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி. முதல் வகை மாம்சத்தின் இச்சை, அதாவது நம்மளோட உடல் ரீதியான ஆசைகள். 2வது கண்களின் இச்சை, சிம்பிளா சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறது. 3வது வாழ்வின் பெருமை, அதாவது பவர், அதிகாரம், அகங்காரம், இதுக்கான ஆசை. சோதனை ரொம்பவே டைரக்ட். இந்த கல்லெல்லாம் பிரெட்டா மாத்து. யோசிச்சு பாருங்க, 40 நாள் பட்டினியா இருக்கிற ஒருத்தர்கிட்ட இதை சொன்னா எப்படி இருக்கும்? இதை விட ஒரு பெரிய டெம்டேஷன் இருக்கவே முடியாது இல்லையா? இது உடனடியா உன்னோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கொண்டு சொல்ற ஒரு தூண்டுதல். இந்த சோதனையோட ஆழம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த மாம்சத்தின் இச்சை. அதாவது கடவுளை நம்பி இருக்கிறத விட நம்மளோட உடனடி பசி, நம்மளோட உடல் தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஆனா இயேசுவோட பதில் பாருங்க, அது ஆன்மீக உணவோட முக்கியத்துவத்தை அடிச்சு சொல்லுது. மனுஷன் அப்பத்தினால மட்டும் வாழ மாட்டான், கடவுளோட ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் வாழ்வான். 2வது சோதனை, இது இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கி. ஏன்னா இங்க சாத்தான் பைபிள் வசனத்தையே யூஸ் பண்றான். ஒரு பெரிய அற்புதம் செஞ்சு காட்ட சொல்லி தூண்டுறான். கோயிலோட உச்சியிலிருந்து கீழே குதி, தேவதூதர்கள் வந்து உன்னை தாங்கி பிடிப்பாங்கன்னு வசனம் சொல்லுதேன்னு சொல்றான். இதுதான் அந்த கண்களின் இச்சை கேட்டகரி. அதாவது மற்றவங்க முன்னாடி ஒரு பெரிய ஆளா தன்னை காட்டிக்கிறது, அவங்களோட கை தட்டலுக்காக, அங்கீகாரத்துக்காக அற்புதங்களை ஒரு ஷோ மாதிரி பயன்படுத்துறது. ஆனா இயேசுவோட பதில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியர். உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்காதே, அதாவது உன்னோட சுய பெருமைக்காக கடவுளோட சக்தியை டெஸ்ட் பண்ணாதே. இப்போ கடைசி சோதனை. இதுதான் இந்த அல்டிமேட் டெம்டேஷன். சாத்தான் ஒரு ஷார்ட்கட் ஆஃபர் பண்றான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் எல்லா அதிகாரத்தையும் உனக்கு தரேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான், என்ன வணங்கணும். இது கஷ்டமான பாதையை தவிர்த்து ஈஸியா பவர் அடைய ஒரு பெரிய ஆஃபர். இதுதான் வாழ்வின் பெருமைன்னு சொல்றது. அதாவது நம்மளோட கோர் பிலீஃப், நம்மளோட அடிப்படை நம்பிக்கையே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதிகாரத்தையும் பெருமையும் தேடுறது. ஆனா இயேசுவோட பதில் ஒரு அசைக்க முடியாத பிரகடனம் மாதிரி வருது. உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் நீ வணங்கணும், அவருக்கு மட்டும்தான் சேவை செய்யணும். இதுல இருந்து என்ன தெரியுது? விசுவாசத்துல காம்ப்ரமைஸ்க்கே இடமில்ல. ஓகே, இப்போ இந்த 3 சோதனைகளோட பேட்டர்னையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 3 பதில்களையும் ஒன்னா சேர்க்கிற அந்த கோர் பிரின்சிபல் என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். வாங்க பகுதி 3க்குள்ள போகலாம். அசைக்க முடியாத பதில். இந்த டேபிள்ல பாருங்க, நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா கொடுத்திருக்கு. ஒவ்வொரு சோதனையும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆசையும், அதுக்கு இயேசு கொடுத்த பதிலும் ரொம்ப தெளிவா இருக்கு. கற்களை அப்பாமாக்குறது அது மாம்சத்தின் இச்சை, அதுக்கு பதில் தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறது. தேவாலயத்திலிருந்து குதிப்பது அது கண்களின் இச்சை, அதுக்கு பதில் தேவனுடைய வழியில நம்பிக்கை வைக்கிறது. ராஜ்யங்களுக்காக வணங்குறது அது வாழ்வின் பெருமை, அதுக்கு பதில் தேவனுக்கு மட்டுமே விசுவாசமா இருக்கிறது. சிம்பிள் அண்ட் கிளியர். சோ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய எ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னா, நம்மளோட சுய விருப்பத்தை விட கடவுளோட விருப்பத்தை தேர்ந்தெடுக்கிறது தான். அது நமக்கு சௌகரியமா இல்லைனாலும் சரி, கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சரி. பாருங்க, இந்த பழங்கால கதையோட மைய கருத்து இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அந்த சௌகரியமா இல்ல கீழ்ப்படிதலா அன்னும் போராட்டத்துக்கு எவ்வளோ கரெக்டா பொருந்துது. ஓகே, இதெல்லாம் சரிதான். ஆனா 2000 வருஷம் பழமையான இந்த கதை இன்னைக்கு நமக்கு எப்படி ஒரு பிராக்டிக்கல் கைடா இருக்க முடியும்? வாங்க அத பத்தி தான் 4வது பகுதியில பார்க்க போறோம்.
வனாந்திரத்திலிருந்து ஒரு வழிக்கு. இந்த பழங்கால பேட்டர்ன் நம்ம இன்னைக்கு சந்திக்கிற வனாந்தர அனுபவங்களுக்கு சில முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுக்குது. உதாரணமா, நாம சந்திக்கிற சோதனைகள் மூலமா நம்மளால ஸ்பிரிச்சுவலி இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும். நமக்காக ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு நம்புறது. சில நேரங்கள்ல சரணடைகிறதுல ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். கஷ்டத்துக்கு அப்புறம் தான் வளர்ச்சி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது. கடைசியா, நாம சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில தான் வெளிப்படுத்துதுன்னு உணர்றது. கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்டயே கேக்குறேன். ஒவ்வொரு சோதனையும் ஒரு போரை வெளிப்படுத்துதுன்னா, அந்த போர்ல நீங்க காட்டுற கீழ்ப்படிதல் உங்களுக்காக எதை ஜெயிச்சு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.